வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான வாஸ்கோ ட காமா அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்துல நகுல் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அனிமேஷன்ல சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பல நூற்றாண்டுக்கு முன்னாடி நல்லவங்க மட்டும்தான் இந்த பூமியில இருந்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கெட்டவங்களா மாறி இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கெட்டவங்க நல்லவங்க ஈக்குவலா இருந்தாங்க. போக போக கெட்டவங்க அதிகமாகிட்டே இருப்பாங்க, நல்லவங்க குறைஞ்சிருவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கெட்டவங்க தான் 95% இருக்காங்க, நல்லவங்க 5% கூட இல்லாத நிலைமை வருது. அந்த நிலைமையில தான் இந்த கதை நடக்கிற மாதிரி காட்சிப்படுத்தி இருப்பாங்க. இங்கதான் வாஸ்கோ ட காமான்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. எப்பவுமே படம் பாக்குறோம்னா கெட்ட கேரக்டருக்கு கை தட்ட மாட்டோம், நல்ல கேரக்டருக்கு தானே கை தட்டுவோம். ஆனா இங்க எல்லாருமே கெட்ட கேரக்டருக்கு தான் கை தட்டிட்டு இருக்காங்க, நல்ல கேரக்டருக்கு யாருமே கிளாப் தட்ட மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் நல்ல கேரக்டருக்கு கிளாப் தட்டுறாரு. இவரோட பேரு வாசு அப்படின்றது. என்ன நல்லவனுக்கு இவன் கிளாப் தட்டுறான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வித்தியாசமா பாக்குறாங்க. இப்ப வாசு பஸ்ல வந்துட்டு இருக்காரு. இவருக்கு பக்கத்துல ஒரு நபர் உட்காந்து இருக்காரு. பக்கத்துல இருக்க லவ்வர்ஸ் ரொமான்ஸ் பண்றத பாத்துக்கிட்டே இருக்காரு. அவங்களுமே இந்த விஷயத்த கவனிச்சிடுறாங்க. அதனால துணியை போட்டு மூடிக்கிறாங்க. பஸ்ல இந்த மாதிரி நடக்கிறது சாதாரணமா மாறி இருக்கு. இப்ப இவர் இருக்கார்ல, ஜன்னல் பக்கமாவது வேடிக்கை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. பிரதர், நீ இங்க வர முடியுமான்னு கேக்குறாரு. வாசுவும் சரின்ற மாதிரி இடத்த மாத்த ஒத்துக்கிறாரு. என்ன கேட்டோன்னு இடத்த மாத்திக்கிட்ட, அப்ப நீ நல்லவனா இருப்ப போலியே, நல்லவனா இங்க வாழ்றது கஷ்டமே, எப்படிப்பா சமாளிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் அந்த நபர் கேக்குறாரு. நீங்க சொல்றது உண்மைதான், நான் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இங்கதான் ஹீரோவோட பிளாஷ்பேக்கை இவர்கிட்ட சொல்றாரு. ஒரு லேடி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. பைக்ல வந்த 2 பேர் இருக்காங்கல்ல, இந்த லேடியோட செயினை பறிச்சுட்டு போக பாக்குறாங்க. ஆனா ஹீரோ உள்ள புந்துடுறாரு. அவங்க 2 பேர் கூட சண்டை போட்டு செயினை வாங்கி அந்த லேடி கிட்ட தந்திருப்பாரு. அதனால ஹீரோவை இப்ப ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. எப்பவுமே தப்பு பண்ணாதானே பிடிப்பாங்க, ஆனா இந்த இடத்துல தப்ப தட்டி கேட்டதான் பிடிப்பாங்க. அதுக்காக தான் ஹீரோவை லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. ஹீரோவோட அண்ணன் தான் வெளியே எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. காசு தந்தா தான் வெளியே விடுவாங்கன்னு அண்ணனுக்கு புரியுது. அதனால அண்ணனும் நிறைய காசெல்லாம் தந்து தம்பியை காப்பாத்தி கூட்டு போறாரு. பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் தப்பான காரியம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, நல்லதுதான் பண்ணுன்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்ப எல்லாருமே கோவப்படுறாங்க. உன் தம்பி பேசி பேசி எங்க எல்லாரையும் மாத்துறதுக்கு பாக்குறான், அவனை ஒழுங்கா போக சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. எதுக்காகடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அண்ணனும் தம்பியை போட்டு திட்டுறாரு. அண்ணன் இன்னும் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாரு, தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சா அவன் மாறிடுவான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோக்கு சின்ன வயசுலயே ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பொண்ணை பிரிஞ்சு இவர் வந்திருப்பாரு. நான் கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான் பண்ணுவேன்ற மாதிரிலாம் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அண்ணனும் சமாதான பத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் அண்ணனோட கையில ஒரு கீரல் இருக்கிறத இவர் பாக்குறாரு. அதாவது வெட்டு போட்ட மாதிரி ஒரு கீரல் இருக்கிறத பாக்குறாரு. ஏன்னா இதை பத்தி சொல்ல, நம்ம உடனே டாக்டரை பார்க்க போலான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப அண்ணனை டாக்டர் கிட்ட காட்டுறதுக்காக கூட்டு வந்துடுறாரு. ஆனா அந்த சின்ன காயத்துக்கே ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தவங்க பயங்கரமா ரியாக்ட் பண்றாங்க. ஏகப்பட்ட ஸ்கேன்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா கெட்டது தானே பண்ணுவாங்க, அதனால ஏமாத்தி காசை பறிக்க ட்ரை பண்றாங்க. கையில தானே அடிபட்டது, எதுக்கு இத்தனை ஸ்கேனு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு டாக்டர் கவனிச்சிடுறாரு. இங்க எம்பிபிஎஸ் நீங்களா இல்ல நானா, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அவங்க என்னென்ன ஸ்கேன்லாம் எடுக்க சொன்னாங்களோ காசை செலவு பண்ணி எல்லா ஸ்கேனையும் எடுத்துடுறாரு. இப்ப அண்ணனை போய் பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா ஐசியூல வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு எதுக்காக ஐசியூல வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் சண்டை போடுறாரு. திரும்பி நீ சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா, உன் அண்ணனுக்கு சீரியஸா இருக்கு, உடனே ஒரு ஆபரேஷன் பண்ணோம், அப்பதான் உயிரை காப்பாற்ற முடியும், சீக்கிரமா காசெல்லாம் பரட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்க எல்லாருமே கெட்டதை மட்டும் தான் பண்ணுவாங்க. அதனால தான் டாக்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது யமனை பார்க்குற மாதிரியே தோணுது. எப்படியாவது அண்ணனை காப்பாத்திரணும் அப்படின்ற மாதிரி முயற்சி எல்லாம் பண்றாரு. அவங்க கேட்ட மாதிரி காசெல்லாம் ரெடி பண்ணி தந்துடுறாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, ஆபரேஷன்ல உன்னோட அண்ணன் இறந்து போயிட்டாருன்னு கூலா சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோக்கு கோவம் வந்து அடிக்கலாம் போறாரு. இதுக்கே கோவப்பட்டு அடிக்கிறதுக்காக வர, நீ நல்லவனா இருப்ப போலியே, நல்லவனுக்குலாம் இந்த இடத்துல இடம் இல்ல, இவனை கூட்டு போங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. வேகமா இங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அண்ணன் இறந்து போனதை ஏத்துக்க முடியல. இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி மாறுன்ற மாதிரி அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு. இப்ப ஹீரோவோட மைண்டுக்குள்ள அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஹீரோவோட சித்தப்பா வேற ஊர்ல இருப்பாரு, அவரை பாக்குறதுக்காக தான் இப்ப பஸ்ல போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. சரிப்பா நான் தூங்கணும்ன்ற மாதிரி பக்கத்துல இருக்க நபர் தூங்கிடுறாரு. காலையில ஹீரோவும் கண்முழிக்கிறாரு. எல்லாருமே இறங்கிட்டதுக்கு அப்புறம் தான் இவர் கண்முழிக்கிறாரு. பேக்லாம் பத்திரமா இருக்கான்ற மாதிரி செக் பண்றாரு. செக் பண்ணா பேக்லாம் பத்திரமா இருக்குன்னு தெரிய வருது. ஆனா இவரோட பர்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது. நமக்கு பக்கத்துல உட்காந்து இருந்தவன் தான் பர்ஸை தூக்கி இருக்கான் அப்படின்றது தெரியுது. பரவாயில்ல, பேக் எல்லாம் விட்டுருக்கானே, அது வரைக்கும் சந்தோஷம்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இவரோட சித்தப்பாவும் இவரை கூட்டு போறதுக்காக ஆட்டோல வந்துடுறாரு.
சித்தப்பாவோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, நெட்ல படத்தெல்லாம் ஏத்திட்டு இருக்கான், இல்லீகல் வேலை தான் பண்ணிட்டு இருக்கான். என்ன சித்தப்பா இந்த வயசுலயே இப்படி பண்ண வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த வயசுலயே ட்ரைனிங் கொடுத்தா தானே கெட்டவனா இருப்பான், திடீர்னு நல்லவனா மாறிட்டானா நான் என்ன பண்றது, அதனாலதான் இப்படி பண்றன்ற மாதிரி சித்தப்பாவும் சொல்லிட்டாரு. சித்தப்பாவோட கையில ஒரு பேரை பச்சை குத்தி இருக்காரு, கோவர்தன் அப்படின்ற மாதிரி தான் பச்சை குத்தி இருக்காரு. இந்த கோவர்தன் யாருன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இந்த கோவர்தனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமானவரா இருப்பாரு, அவருக்கு கீழே தான் நான் வேலை பாக்குறேன்ற மாதிரி சித்தப்பா சொல்லிட்டாரு. இவங்க வந்துட்டு இருக்க வழியிலேயே அந்த கோவர்தன் இருக்காரு பாத்தீங்களா, கார்ல போயிட்டு இருக்காரு, அவன் தான் கோவர்தன் அப்படின்ற மாதிரி சித்தப்பாவும் ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. அந்த கோவர்தன் காரை ஒரு லேடியும் பாக்குறாங்க, அவங்க முடியாத நிலைமையில இருக்காங்க. இப்ப வேகமா அந்த கார் கிட்ட ஓடி வந்துடுறாங்க. தம்பி தம்பி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா, கொஞ்சம் காசு தாப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கோவர்தனும் அவங்கள பார்த்து இறக்கப்படுறாரு. இப்ப அசிஸ்டன்ட் கிட்ட காசை தான்ற மாதிரி வாங்குறாரு. இந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கையில தந்துடுறாரு. அவங்களுமே சந்தோஷமா காசை வாங்கிட்டு போறாங்க. இதெல்லாம் ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காருல, நான் நினைச்ச அளவுக்கு கோவர்தன் மோசமானவன் இல்ல, நல்லவனா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது அந்த லேடி காதுல வாங்கிடுறாங்க. தம்பி நான் தான் உன்னோட உண்மையான அம்மா, எனக்கே இப்படிதான் காசு தரான் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே போறாங்க. சோ கோவர்தன் ரொம்ப கெட்டவர் அப்படின்றது ஹீரோக்கு தெரியுது. இந்த இடத்துல தான் ஹீரோவும் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. சின்ன பசங்களா இருக்கும் போது என்ன ஆக போறீங்கன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க கிளாஸ் டீச்சரும் அடுத்து என்ன ஆக போறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சோசியல் ஆக்டிவிஸ்ட் ஆகி நல்லது பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற பசங்க எல்லாருமே பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. டீச்சரும் நீ வளர்ந்து வந்து எவ்வளவு கஷ்டப்பட போறியோ அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. சரி அடுத்தவங்க சொல்லுங்கன்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கோவர்தன் கிட்டயும் கேட்டிருப்பாங்க. எல்லாரையும் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் கோவர்தன் பேசியிருப்பான். எல்லா பசங்களும் பயங்கரமா கிளாப் தட்டி இருப்பாங்க. அதை யோசிச்சு பாக்குறாரு. நல்லவங்களுக்கு தானே வீடு தருவாங்க, ஆனா இங்க கெட்டவங்களுக்கு தான் வீடு தருவாங்க. ஏன்னா கெட்டவங்க தான் கெட்டதை பண்ணி வாடகையெல்லாம் கரெக்டா தந்துருவாங்க. அதனால எல்லாருமே கெட்டவங்களுக்கு வீடு தரதான் விரும்புவாங்க. நீ நல்லவனு தெரிஞ்சா யாரும் வீடு தர மாட்டாங்க, கெட்டவன் மாதிரி நடிக்கவாது செய்யணும் சித்தப்பா சொல்றாரு. ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. அப்ப ஹீரோவோட பாக்ஸ்ல இருந்து 3 புக்கு வெளியே விழுது. பகவத்கீதா, பைபிள், குரான்லாம் வச்சிருக்காரு. இந்த நல்ல புக்கெல்லாம் வச்சிருக்கிறத பார்த்தா யாருமே வீடு தரமாட்டாங்க, சீக்கிரமா எடுத்து வைடா அப்படின்ற மாதிரி சித்தப்பா சொல்லிட்டாரு. புக்கு விழுந்ததை நிறைய ஆட்கள் பார்த்திருப்பாங்க. அதே சமயம் பேசும்போது இவர் நல்லவர்னு தெரிய வருது. நல்லவனுக்குலாம் வீடு கிடையாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஹீரோக்கும் சித்தப்பாக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. சித்தப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரிலாம் போனா யாரும் வீடு தர மாட்டாங்க, நான் சொல்ற கெட்டப்ல வா, வேற ஒரு வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சித்தப்பா சொல்லிட்டாரு. ஹீரோவும் சித்தப்பா சொன்ன மாதிரி கெட்டப்ல வந்துடுறாரு. டெரரிஸ்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த கெட்டப்ல தான் வந்திருக்காரு. அந்த வீட்டுல இருக்க பொண்ணை உள்ள உட்கார வச்சு அப்பாவை கூப்பிடுறாங்க. இப்ப அப்பதான் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. ஆள் எப்படி கெட்டவன் தானே அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. கெட்டவன் தான் அப்படின்ற மாதிரி சித்தப்பாவும் ஹீரோவை கெட்டவர்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதனால இந்த இடத்துல இவருக்கு வீடை தந்துடுறாங்க. கோவர்தனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஜாக் ஸ்பேரோ கெட்டப்ல தான் இருப்பாரு. இவருக்கு வேண்டிய ஒரு போட்டு வந்துட்டு இருக்கு, அது மூலியமா நான் பணக்காரனா மாறிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்டோன்னா கோவர்தனுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. அதை நடக்க விடக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. போட்டு வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி ஆட்கள் கிட்ட சொல்லிடுறாரு. அதை வெடிக்க வைக்க சொல்றாரு. ஆட்களும் அதை காலி பண்ணிடுறாங்க. அது மூலியமா இவரோட சரக்கெல்லாம் போயிருது. இந்த ஃப்ரெண்டோ ஃபீலிங்கா அழுதுட்டு இருக்காரு. இதை பாக்குற கோவர்தனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோவர்தன் இப்படி பண்றாருன்னு மட்டும் நினைக்காதீங்க, இங்க இருக்க 95% பேர் இப்படிதான் பண்ணுவாங்க. ஹீரோ புது வீட்டுக்கு வரணும்ல, திங்ஸ் எல்லாம் ஒரு லாரியில வர வச்சிருக்காரு. இவரால தனியா இறக்க முடியாதுல்ல, நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் கிட்டயும் ஹெல்பர் கிட்டயும் சொல்றாரு. எங்களாலாம் இறக்க முடியாது, நீயே ஆளை பார்த்து இறக்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்க வண்டி ஆட்கள் மாதிரி நடிக்கிறாங்க. பிஜிலி அப்படின்ற ஒரு ரவுடியை கொல்றதுக்காக தான் இப்படி நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிறதெல்லாம் ஹீரோ காதுல வாங்கிடுறாரு. சரி மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்போன்ற மாதிரி ஹெல்ப் கேட்கறாரு. யாருமே ஹெல்ப் பண்ண முன் வரவே மாட்டாங்க. இந்த வழியா ஈரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹெல்ப்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல ஹீரோவும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. பேப்பர்லாம் கீழே சிந்தி இருக்கும். ஹீரோ அதை எடுத்து வச்சிட்டு இருக்காரு. யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன பொண்ணு மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அவங்க தான் ஈரினா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது இவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. நன்றி சொல்லி இவங்களை அனுப்பி வச்சிடுறாரு. அவன் எதுக்காக நம்மளையே பார்த்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி இவங்க லைட்டா யோசிக்கிறாங்க. ஒருவேளை சின்ன வயசுல நம்ம பார்த்த பையன் இவன் தானா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கும் டவுட் வருது. இப்ப கோவர்தனோட லாயரை நமக்கு காட்டுறாங்க. இவர் சாக போறாருன்ற மாதிரி இவருக்கு தோணுது. அதனால கடைசி ஆசையா நல்லா சாப்பிட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கோவர்தனை மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு. கோவர்தன் அப்பா இப்ப ஜெயில இருக்காரு. நல்லது பண்ணிருப்பாரு, அதனாலதான் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. அவரை வெளியே எடுக்கணும்னு கோவர்தன் நினைக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அது மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அப்பா வந்தாதான் அப்பாவோட சொத்தெல்லாம் இவர் எழுதி வாங்க முடியும். ஆனா அப்பா ஜெயில நல்லது பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்காரு. இந்த லாயராலையும் வெளியே எடுக்க முடியல. கோவப்பட்ட கோவர்தன் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட கதையை முடிச்சிடுறாரு. எப்படியாவது அப்பாவை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பிஜிலி அப்படின்ற ரவுடியை காட்டுறாங்க. அவர் ஆட்களோட ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் அந்த லாரிக்காரங்க பாக்குறாங்க. அவரை அடிச்சு தூக்கிடணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே லாரியால அடிக்கிறதுக்காக வராங்க. அதுக்குள்ள ஹீரோ இருக்காருல, இந்த விஷயத்தை பார்த்து காப்பாத்துறதுக்காக தள்ளி விடுறாரு. இவன் பிஜிலி மேலேயே கைய வச்சிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
இவன் பெரிய ரவுடி போல அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இத பாக்குற சித்தப்பாக்கு சந்தோஷமா இருக்கு. ஹீரோவை பத்திலாம் அவரோட பையன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கிறத ஹீரோயின் காதுல வாங்குறாங்க. அது மூலியமா சின்ன வயசுல இவனை தான் நம்ம பாத்துருக்கோம் அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. அதனால ஹீரோவை சைட் அடிக்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப நேரடியா ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீ தானே அந்த பையன் கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவர் சொல்றாரு. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் எல்லாம் பழகிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அப்பா கிட்ட ஹீரோயின் அப்பாவோட தங்கச்சி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. என் பையன் பிக் பாக்கெட் வேலை எல்லாம் பண்றான், பார்க்க லட்சணமாவும் இருக்கான், உன் பொண்ணை கட்டி வை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் அப்பா இதுக்கு ஏத்துக்க மாட்டாரு. சாதாரண பிக் பாக்கெட்டுக்குலாம் என்னோட பொண்ணை கட்டி தர மாட்டேன், பெரிய கொலகாரனுக்கு தான் கட்டி தருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால இவங்க இருக்காங்கல்ல கோச்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப பொண்ணு வீட்டுக்கு வராங்க. அப்பவும் பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. புதுசா வந்திருக்க பையன் ஆள் எப்படிமா, எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. எல்லாம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் அப்பாவை சந்தோஷமா கட்டி பிடிச்சிட்டு போறாங்க. அப்பா நமக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி இவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இவர் என்ன கேட்டிருப்பாருன்னா, அவன் தப்பெல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கானா, வாடகைலாம் கரெக்டா தரானான்ற மாதிரி தான் கேட்டிருப்பாரு. இப்ப தெரிஞ்சவங்களாம் அப்பாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்துட்ட போலியே, எப்ப கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாம் பொண்ணோட வேலைன்னு இவருக்கு தெரியுது. இப்ப பொண்ணை கூப்பிட்டு பேசுறாரு. அவன் தப்பு பண்றானா, வாடகை ஒழுங்கா தரானான்னு தான் கேட்டேன், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவனை எனக்கு பிடிச்சிருக்குப்பா, கல்யாணம் பண்ணி வைங்கன்ற மாதிரி பொண்ணு கேட்டுட்டு போறாங்க. அவன் தப்பானவனா நல்லவனான்றதை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. அவனை பத்தி முழுசா தெரியாதுல்ல, கிராஸ் செக் பண்றதுக்காக தான் பிஜிலின்ற ரவுடியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவன் கெட்டவனான்னு பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி பிஜிலி கிட்ட போட்டோவை காட்டுறாரு. பிஜிலி அவர்கிட்ட அடி வாங்கியிருக்காருல, அவன் சாதாரணவன் இல்ல, பெரிய ரவுடி அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கெட்டவர்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால அப்பாவும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்றாரு. இப்ப ஹீரோவோட சித்தப்பா கிட்ட பேசியே முடிச்சிடுறாரு. எல்லாம் உனக்கு நல்லபடியா அமைஞ்சிருக்கு, நீ கெட்டவன் மாதிரியே மெயின்டைன் பண்ணு, அப்பதான் கடைசி வரைக்கும் ஹீரோயின் கூட சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணை சில ஆட்கள் துரத்திட்டு போறாங்க. ரேப் பண்றதுக்காக தான் துரத்திட்டு போறாங்க. இத பாக்குற ஹீரோக்கு கோவம்லாம் வருது. கோவப்படாத, கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ற மாதிரி சித்தப்பா சொல்றாரு. இதனால ஹீரோவும் கண்டுக்காம வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. இப்ப தப்பா நடந்துகிட்டவன யாரோ அடிச்சு பறக்க விடுறாங்க. ஒருவேளை ஹீரோ தான் திரும்பி வந்துட்டானா அப்படின்ற மாதிரி சித்தப்பா யோசிக்கிறாரு. ஆனா உண்மையில கோவர்தன் தான் அடிச்சு பறக்க விட்டுருப்பாரு. இவன் என்ன திடீர்னு நல்லவனா மாறிட்டான் அப்படின்ற மாதிரி சித்தப்பா ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல, கோவர்தன் ஆளே மாறிட்டாரு. இப்ப அம்மாவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அம்மாக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு வைக்கிறாரு. இல்ல விஷம் கலந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அம்மா யோசிக்கிறாங்க. நான் விஷம் கலந்திருக்கனான்னு யோசிக்கிறீங்களம்மா, நான் விஷம்லாம் கலக்கல, நான் இப்ப நல்லவனா மாறிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால அம்மாவும் நம்பி இந்த இடத்துல சாப்பிடுறாங்க. ஈர தன்னை கெட்டவனா காட்டிக்கணும்ன்றதுக்காக தான் கெட்டவன் கெட்டப்ல இருக்காரு. இப்ப மனமேடையில் தான் உட்காந்துருக்காரு. ஈரன் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் மறைக்க வேணாம்னு நினைக்கிறாரு. நான் பேசிக்காவே நல்லவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நல்லவனா இருந்தா பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈரனும் ஏத்துக்கிறாங்க. பந்தியில ஈரோட அண்ணன் மாதிரியே ஒருத்தர் சாப்பிட்டு இருக்காரு. அவருக்கும் ஒரு கேங்குக்கும் பிரச்சனை போல. அந்த கேங்கை சேர்ந்தவங்க இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. எதர்ச்சியா ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. அண்ணன் மாதிரியே ஒருத்தர் அடி வாங்குறதை இவரால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. இவரும் சண்டை போடலான்ற மாதிரி அந்த இடத்தை நோக்கி போறாரு. சித்தப்பா பையன் தடுக்கிறான். வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவர் கையை எடுத்துட்டு சண்டை போடுறதுக்காக வந்துடுறாரு. அவரை காப்பாத்துறதுக்காக இந்த கேங்கு கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. அவரை காப்பாத்தவும் செஞ்சிடுறாரு. இவர் நல்ல விஷயம் பண்ணனால போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவர் நல்லவர் அப்படின்றது இப்பதான் ஹீரோயின் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருக்குமே தெரிய வருது. அதனால கல்யாணத்தை இந்த இடத்துல நிறுத்திடுறாங்க. அப்பவும் நெஞ்சு வலி வந்த மாதிரி உட்காந்துடுறாரு. அதே மாதிரி ஹீரோ இப்ப நல்லது பண்ணிருக்காருல, அதனால அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப சொர்ணான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க கஞ்சா வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட தம்பிக்கு இப்ப வேலை கிடைச்சிருக்கு. ஜெயில தான் வேலை கிடைச்சிருக்குக்கா, நான் போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஜெயில நிறைய நல்லவங்க இருப்பாங்கடா, உன்னை மாத்திடுவாங்க, அங்கெல்லாம் போக வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா, ஜெயில கைதிங்க தான் நல்லவங்க, போலீஸுங்கெல்லாம் கெட்டவங்க தான், அதனால நான் போறேன்னு சொல்லிட்டாரு. அக்காவும் சரி போன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப ஜெயில நமக்கு காட்டுறாங்க. ரொம்ப நல்லது பண்றவங்க மட்டும்தான் ஜெயில இருப்பாங்க. ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, கதவை சரியா சாத்தாம போயிடுறாங்க. இந்த ஜெயில பர்ஃபெக்ட்னு ஒரு நபர் இருப்பாரு. நீங்க என்ன சரியா சாத்தாம போயிட்டீங்க, யாராவது தப்பிச்சு போயிட்டா வெளியே போய் கஷ்டப்படுவாங்கல்ல, இங்க இருக்கிறது தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஜெயில இருக்க போலீஸோட வேலை என்ன தெரியுமா, எல்லாரையும் கெட்டவங்களா மாத்துறது தான். கெட்டவங்களா மாத்துறதுக்கு இவங்க விதவிதமா அவங்கள டார்ச்சர் எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப கூட இங்க இருக்க எல்லாருமே நல்லவங்களா மட்டும்தான் இருந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் நல்லவங்களா இருக்கிறதுக்கு மார்கோன்னு ஒரு நபர் தான் காரணம். அந்த மார்கோ இருக்காருல, சின்ன சின்ன உயிரினத்துக்கிட்ட கூட அன்பு காட்டுறாரு. இவங்க எல்லாருக்குமே நிறைய போதனைலாம் தந்துதான் இப்படி வச்சிருக்காரு. இந்த மார்கோ தான் கோவர்தனோட அப்பாவா இருப்பாரு. இப்ப இவரோட ஒய்ஃபை இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. உங்க பையன் ஜெயிலுக்கு வர போறான்னு சொல்லிட்டாங்க. என் பையன் நல்லவனா மாறிட்டானா, எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டாரு.
அவன் நல்லவனா மாறினதே ஜெயிலுக்கு வந்து உங்களை கொல்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கோவர்தன் இருக்கார்ல, எலெக்ஷன்ல சீட்டு வேணும்னு கேக்குறாரு. உன் அப்பா நல்லவனா இருந்து இந்த கட்சியோட மானத்தையே வாங்கிட்டான், அதனால அவனோட கதையை முடி, அப்பதான் உனக்கு சீட்டு கிடைக்கும்ன்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இவர் நல்லவர் மாதிரி நடிச்சு ஜெயிலுக்குள்ள வரலாம்னு நினைச்சிருப்பாரு. ஜெயில வச்சு அப்பாவோட கதையை முடிக்கிறது தான் பிளானு. இப்ப ஈரோவோட சித்தப்பா இந்த மார்கோவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அண்ணன், உன் பையன் வாசு ஜெயிலுக்கு வரப்போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி இவர் வாசுக்கும் அப்பா கோவர்தனுக்கும் அப்பான்றது நமக்கு தெரியல. இந்த விஷயம் எல்லாம் போக போக தான் நமக்கு தெரிய வரும். இந்த மார்கோக்கு ரங்கநாதன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. என்னையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என் பையன் வாசு வரப்போறான், அவன் வரப்போறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ சின்ன பையன் கெட்டப்ல தெரியுறாரு. அவரெல்லாம் இவர் கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காரு. இதே மார்கோக்கு பிலிப்ஸ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. என்ன சோகமா இருக்கு அப்படின்ற மாதிரி பிலிப்ஸ் கேக்குறாரு. என்னோட பையன் வரப்போறான், அவன் பேரு கோவர்தனு, அவன் வந்தா என்ன கொன்றுவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கோவர்தன் கொல்ல வர மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இவருக்கு நைட்டு முழுக்க தூக்கமே வராம முழிச்சிட்டு இருக்காரு. மார்கோக்கு தன்னோட பையன் பார்க்க எப்படி இருப்பான்றது தெரியாது. இப்ப மறுநாள் எல்லாருமே வந்து இறங்குறாங்க. ஹீரோ தானே பார்க்க ரவுடி மாதிரி இருக்காரு. இவன் தான் நம்ம பையன் கோவர்தன் போல அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. கோவர்தன் சாமியார் கெட்டப்ல வராருல, இவன் ரொம்ப நல்லவன் போல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இந்த ஜெயிலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வேற ஒரு பேர் தான் தருவாங்க. அந்த மாதிரி ஹீரோவோட பேரு ஜாக்கு, கோவர்தனோட பேரு பீட்டர் அப்படின்றது. இதுக்கப்புறம் இந்த பேரை சொல்லியே சொல்றேன். ஹீரோவும் அப்பாவை பார்த்து சந்தோஷப்படுறாரு. வேகமா அப்பாவுக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படிப்பா இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன், இதுக்கப்புறம் தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. பையன் கொலகாரன் நினைச்சுதான் இப்படி கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்புனவரு கோவர்தன் கிட்ட போய் ஜாலியா பேசிட்டு இருக்காரு. ஏன்னா கோவர்தன் நல்லவன் அப்படின்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. அதனாலதான் இவர்கிட்ட க்ளோஸா நடந்துட்டு இருக்காரு. கோவர்தன் பேரு இந்த இடத்துல பீட்டர் அப்படின்றது. பீட்டரும் எப்படியாவது அப்பாவை கொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரையும் சபதம் மாதிரி எடுக்க வைக்கிறாங்க. வெளியே போய் கெட்டது பண்ணுவேன் சபதம் எடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம இவங்களும் கெட்டது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சபதம் எடுக்கிறாங்க. போலீஸுங்க மாசம் மாசம் கில்லி போட்டி நடத்துவாங்க. அந்த கைதிங்க ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கைதிங்களுக்கு வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி தருவாங்க. ஆனா கைதிங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த போட்டி நடத்துறதுக்கு நடத்தாமையே இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு ஹீரோ புரியாம கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவ்வளவு ஏமாத்துவாங்க, அது நடத்துறதே வேஸ்ட்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இந்த வாட்டி நம்ம இருந்து ஜெயிக்க வைக்கணும்ன்ற மாதிரி ஹீரோவும் பீட்டரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த விளையாட்டு அரங்கத்தோட பேர் என்ன தெரியுமா? அநியாய விளையாட்டு அரங்கம் அப்படின்றது. எப்பவுமே கேம் விளையாட ஆரம்பிச்சு பாயிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தானே பாயிண்ட போடுவாங்க. ஆனா இங்க போலீஸுங்களுக்கு ஸ்டார்டிங்கே பாயிண்ட் எல்லாம் தந்துடுறாங்க. எப்பவுமே டீம்ல ஆட்கள் ஈக்குவலா தானே இருக்கணும். ஆனா போலீஸ் டீம்ல 8 பேர் இருப்பாங்க, இவங்க டீம்ல 4 பேர் தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல விதத்துல ஏமாத்தி தான் ஜெயிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதை மீறியும் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. போலீஸுங்க இருக்காங்கல்ல, நிறைய ஸ்கோர் அடிச்சிடுறாங்க. இந்த வாட்டியும் நம்ம தோக்க தான் போறோம் அப்படின்ற மாதிரி கைதிங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. பீட்டர் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி கோல் அடிக்கிறாரு. இவர் அடிச்சு கொஞ்சம் பாயிண்ட் எல்லாம் சேர்க்கிறாரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு இவர் அவுட் ஆயிடுறாரு. ஏன்னா கேட்ச் பிடிக்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, கேட்ச் பிடிச்சு அவுட் ஆக்கிடுறாங்க. இப்ப இந்த இடத்த விளையாடுறதுக்காக ஹீரோ வராரு. அவங்க ஈக்குவல் பாயிண்ட் எல்லாம் ஏத்த முடியாது, இங்க இருக்க ஆட்களை அடிக்கணும்னு முடிவு பண்றாரு. இப்ப கரெக்டா அந்த கில்லியை வச்சு ஆட்களை அடிச்சிட்டு இருக்காரு. அங்க இருக்க எல்லா ஆட்களுமே காயப்பட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களால நிக்க முடியல. அதனால ஹீரோவோட டீம் தான் ஜெயிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஹீரோவை தூக்கி கொண்டாடிட்டுலாம் இருக்காங்க. அக்கா கிட்ட சொல்லிட்டு ஒருத்தர் போலீஸ் வேலைக்கு வந்தாருல, அவர் பேரு குருன்னு வச்சுப்போம். குருவும் பீட்டர் கெட்டவன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. ஒரு கெட்டவனா இருந்து நீ எப்படி உள்ள வந்தன்னு கேக்குறாரு. என் அப்பாவை கொள்றதுக்காக நடிச்சுதான் உள்ள வந்தேன், நீ தான் ஹெல்ப் பண்ணோன்னு சொல்லிட்டாரு. குருவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் பிலிப் அப்படின்ற பெரியவர் கேட்டுறாரு. இவன் சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பீட்டர் பயப்படுறாரு. இவன் சொல்ல மாட்டான், இவன் தான் நல்லவனாச்சே, நல்லவங்க எப்படி சீக்கிரட்டை வெளியே சொல்லுவாங்க, இவன் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மையில பிலிப் நல்லவர்ல, இதை வெளியே சொல்ல முடியாம யோசிக்கிறாரு. இருந்தாலும் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. எல்லா கைதிகளும் வெளியே வரமாட்டாங்க, சில ரூம்குள்ளேயே இருக்குன்ற மாதிரி ரூம்குள்ளேயே இருப்பாங்க. ஏன் சில கைதிகள்லாம் வெளியே வரமாட்டாங்கன்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு. சிலர் வெளியே வர விரும்ப மாட்டாங்க, ரூம்குள்ளேயே இருக்கணும்னா கூட இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இந்த ஜெயிலை பொறுத்த வரைக்கும் கொலை பண்றது எப்படி, தப்பு பண்றது எப்படின்ற மாதிரி சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி கொலை பண்றது எப்படின்ற மாதிரி ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இந்த புக்கை கோவர்தன் ஒருத்தர் தான் எழுதி இருக்கிறதா சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இங்க பீட்டரா இருக்காருல, அவர் தான் இந்த புக்கையே எழுதியிருப்பாரு. அதனால புக்ல இருக்க பாயிண்ட் எல்லாம் முன்னாடியே இவர் சொல்றாரு. என்ன இவன் முன்னாடியே சொல்றான் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்ப ஃபேக்கான கத்தியை வச்சு கொலை பண்றதுக்கான ட்ரைனிங் தரப்போறாங்க. அங்க இருக்க குரு தான் எல்லாருக்குமே கத்தியெல்லாம் தந்துட்டு இருக்காரு. அப்படி தந்துட்டு இருக்கும் போது இங்க இருக்க பீட்டருக்கு மட்டும் உண்மையான கத்தியை தந்துடுறாரு. அதே மாதிரி விக்டிமா நீங்க வாங்க மார்கோன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப மார்கோவும் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. வர எல்லாருமே கத்தியை வச்சு குத்திட்டுலாம் இருக்காங்க. மார்கோ இருக்காரு பாத்தீங்களா, அங்க வந்துட்டு இருக்க ஹீரோவை பார்த்து தான் பயப்படுறாரு. அவன் உண்மையான கத்தியை வச்சு குத்திட்டா என்ன
என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா உண்மையில கோவர்தன் அதாவது பீட்டர் தான் கொல்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற பிலிப்க்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப பிலிப் இருக்காரு பாத்தீங்களா, ரூம்ல உட்காந்துருக்க ஒரு நபரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீங்க வந்தாதான் மார்கோவை காப்பாத்த முடியும் வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. ஹீரோ குத்துறதுக்காக வரும்போது மார்கோ ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோவை பாக்குறதுக்காக விசிட்டர் வந்திருக்காங்க. அதனால ஹீரோவும் பாக்குறதுக்காக இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி மார்கோ சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறம் யாருனால வந்து தாராளமா குத்தி பிராக்டிஸ் எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அங்க இருக்க பீட்டரை பார்த்து பயப்படாம இருந்துட்டு இருக்காரு. ஹீரோ பாக்குறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் அப்பா தான் வந்திருக்காரு. என் பொண்ணு இப்ப பிரெக்னெண்டா இருக்கா, நீங்க தான் காரணம்னு என்னோட பொண்ணு சொன்னா. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த வேலையை பண்ணிருக்கீங்கன்னா நீங்க கெட்டவரா தான் இருப்பீங்க. ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன்னால நல்லவர்னு ஜெயிலுக்கு போயிட்டீங்க. சீக்கிரமா வெளியே வந்து என் பொண்ணு கூட சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டாரு. ஹீரோயின் நடிக்க தான் செஞ்சிருக்கான்றது ஹீரோக்கு புரியுது. இப்ப பீட்டரோட டர்ன் வந்துருது. பீட்டரும் கத்தியால குத்துறதுக்காக வராரு. அப்படி குத்துறதுக்காக வந்தவர் ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா பிலிப்பி யாரையோ கூப்பிட போனாரு பாத்தீங்களா, அவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவரும் பார்க்க அச்சசலா மார்கோ மாதிரியே இருக்காரு. ஆனா அவர் பேரு கப்பர் அப்படின்றது. KS ரவிக்குமாருக்கு இந்த படத்துல டபுள் ரோல்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப பீட்டரும் யார் அப்பான்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுறான். ரங்கநாதன் ஒரு நபர் கிட்ட பேசினாரு பாத்தீங்களா, அவர் தான் கப்பரா இருப்பாரு. அதனால தான் பையன் வரதை நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதே சமயம் பிலிப் ஒருத்தர் கிட்ட பேசினார்ல, அவர் மார்கோவா இருப்பாரு. பையன் வரதை நினைச்சு பயந்துருப்பாரு. உண்மையான பேரை வச்சிருந்தா பீட்டர் கொலை பண்ணிடுவான். ஆனா இங்க பேரை மாத்திருக்காங்கல்ல, அதனால பீட்டரே கன்ஃபியூஸ் ஆயிடுறான். இப்ப போலீஸுங்கெல்லாம் சேர்ந்து பேசிக்கிறாங்க. சுதந்திர தினம்லாம் வந்தா ஓரளவுக்கு நல்லவங்களா இருக்கவங்கள அனுப்பி விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க கெட்டவங்களா இருக்கவங்கள அனுப்பி விட்டுருவாங்க. அதுல யாரை அனுப்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரு நபரை இந்த இடத்துல முடிவு பண்ணிடுறாங்க. ஹீரோ ஒரு நபர் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறிடுறாரு. நான் ஹீரோனை பார்க்க வெளியே போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வெளி உலகத்துக்கா போக போற, ரொம்ப மோசமான இடம்பா, நீ இங்கேயே இருந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கும் புரியுது, ஆனா ஹீரோனை பார்க்க போகணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி உன்னை போக வைக்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. வெளியே போக போறவங்களோட பேரை ஒட்டி வச்சிருக்காங்க. ஹீரோவோட பேர் இருக்கான்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு பாக்குறாரு. பார்த்தா அதுல பீட்டரோட பேர் தான் இருக்கு, ஹீரோவோட பேர் இல்ல. இத பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நான் கண்டிப்பா வெளியே போனோம், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாரு. இன்னைக்கு நைட்டு நம்ம போலான்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. இன்னும் 2 நாள்ல பீட்டரை வெளியே அனுப்பிடுவாங்க. அப்படி வெளியே அனுப்பிட்டா இவரால கொலை பண்ண முடியாதுல்ல, அதை நினைச்சு இவர் குரு கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. சீக்கிரமா என்னோட அப்பாவை கண்டுபிடிச்சு கொலை பண்ணும், ஐடியா கொடுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, ஜெயிலரை கூட ஈஸியா ஏமாத்திடலாம், ஆனா பர்ஃபெக்டா ஏமாத்த முடியாது. அவரை ஏமாத்திட்டா போதும், அதனால தான் அவரோட டீல மயக்க மருந்த கலந்துருக்கான்னு சொல்றான். அவர் மயக்கமாயி படுத்துறாரு. அவர் படுத்துட்டார்ல, இதுக்கப்புறம் ஈஸியா கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே வெளியே போறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இவங்க போயிட்டு இருக்கிறத போலீஸ் பார்த்து எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த ஃப்ரெண்டை தப்பிக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தப்பிக்க தான் போறீங்களா, சரி போங்க போங்கன்ற மாதிரி அனுப்புறாங்க. இப்ப பீட்டர் முழிச்சிடுறாரு. 2 பேர் மிஸ் ஆவறத கவனிச்சிடுறாரு. யாரோ 2 பேர் மிஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட இவரு தேட சொல்லிட்டு இருக்காரு. இவன் தான்ப்பா தொல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டோ சொல்லிட்டாரு. இப்ப அவரை ஏமாத்திட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே கேட்டு கிட்ட வந்துட்டு இருக்காங்க. தப்பிச்சிடலாம் ஹீரோ நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து பீட்டர் இருக்காரு பாத்தீங்களா, கேட்டை லாக் பண்ணிடுறாரு. யாரையும் இங்க இருந்து தப்பிக்க விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பீட்டர் வேணும்ட்டே தான் பண்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் குரு இருக்கார்ல, சீனியர் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. சார் இவனை தானே கெட்டவன் முடிவு பண்ணீங்க, இவன் அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான், இவனெல்லாம் போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆமா இவனை போக விடக்கூடாதுன்ற மாதிரி சீனியரும் முடிவு பண்றாரு. சிஸ்டத்துல தேடி கோவர்தனோட அப்பாவை பத்தி கண்டுபிடிக்கலான்னு குரு நினைக்கிறாரு. ஆனா கண்டுபிடிக்க முடியல. கோவர்தன் கிட்ட இருந்து அம்மா போட்டோவை வாங்கிக்கிறாரு. இதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு யோசிக்கிறாரு. இப்ப வேணும்ட்டே கோவர்தன் அம்மாவோட போட்டோ ஒரு இடத்துல போட்டுறாரு. இது எடுக்கிறவன் தான் கோவர்தனோட அப்பான்னு யோசிக்கிறாரு. மார்கோன்றவர் தான் உண்மையிலேயே பீட்டரோட அப்பாவா இருப்பாரு. அந்த வழியா வந்து அந்த போட்டோவை பாக்குறாரு. இது நமக்கு வச்ச பொறியா இருக்கலாம், அதனால எடுக்கூடாதுன்ற மாதிரி சைலண்டா எடுக்காம போயிடுறாரு. அந்த வழியா கப்பர் வராரு. கப்பர் சாதாரணமா அந்த போட்டோவை எடுத்து பாக்குறாரு. கப்பருக்கு அந்த லேடி யாருன்னே தெரியல, நார்மலா தான் பாக்குறாரு. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க குரு இருக்காருல, கப்பர் தான் அப்பா போலன்ற மாதிரி நினைச்சிடுறாரு. இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து திட்டமிட்டு இந்த இடத்துல ஒரு கலவரத்தை உண்டாக்கிடுறாங்க. அதனால எல்லாருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த கேப்ல அவரை கொல்றது தான் இவங்க பிளானா இருக்கும். இப்ப கப்பர் ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இந்த கோவர்தனம் கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறான். இந்த சண்டைலாம் வேணான்ற மாதிரி நிறைய பேர் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. மார்க்கோ இருக்காருல, அங்க இருக்க ஹீரோவை பார்த்து பயந்துட்டு இருக்காரு. இவர் ஹீரோவை பார்த்து பயந்துட்டு இருக்கிறத இங்க இருக்க பிலிப்பும் கவனிக்கிறாரு. நீ இவனை பார்த்து பயப்பட தேவையில்ல, இவன் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. ஏன்னா கப்பர் கிட்ட பேசினதுனால தான் இந்த பிலிப்க்கு இதெல்லாம் தெரிய வந்திருக்கும். இப்பதான் மார்கோக்கும் புரியுது. அப்ப நீ என் பையன் இல்லையா, அவன் தான் என் பையனான்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப என்னோட பையன் உன்னோட அப்பாவை தான் லாக் பண்ணி வச்சிருக்கானா, உன் அப்பாக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இருக்க மார்கோ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ இருக்காருல, என் அப்பாவை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இதுக்கு முன்னாடி கப்பர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கப்பரை பொறுத்த வரைக்கும் பெரிய கேங்ஸ்டரா இருந்திருப்பாரு. நிறைய பேர் கொல்றதுக்காக வராங்க. ஆனா இவர் இருக்காருன்னு தெரிஞ்சோன்னா எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய கேங்ஸ்டரா இருப்பாரு. அதுக்கப்புறம் நல்லவரா மாறி தான் ஜெயிலுக்கு வந்திருப்பாரு. அப்ப நான் கேள்விப்பட்ட கேங்ஸ்டர் உன்னோட அப்பா தானா? உன் அப்பாவால என் பையன் உயிருக்கு ஆபத்து வந்துட போகுது அப்படின்ற மாதிரி மார்கோ பயப்படுறாரு. இப்ப பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சு பார்க்கணுன்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இந்த இடத்துல கப்பர் இருக்காரு பாத்தீங்களா, பீட்டரோட கதையை முடிச்சிருப்பாரு. இப்ப போலீஸுங்களாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யார் இந்த கொலையை பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. கப்பருக்கு வெளியே போறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. கொலைக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு இடத்துல நின்றுறாரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட ரிவீல் பண்றாங்க. ஹீரோ வந்தோடனே அப்பா கிட்ட பேச ட்ரை பண்ணாரு பாத்தீங்களா, அப்ப பக்கத்துல வந்து பர்ஃபெக்ட் இருக்கார்ல, இவரை பார்த்து கப்பர்னு கூப்பிடுவாரு. நான் கப்பர் இல்ல மார்கோன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கவனிச்சிருப்பாரு. அப்போ ஒரே மாதிரி 2 பேர் இருக்காங்கன்றத ஸ்டார்டிங்கே கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்ப இன்னொருத்தர் வெளியே வராம இருக்காருன்றது இவருக்கு புரிஞ்சிருது. கப்பரை பத்தி விசாரிக்கிறாரு. கப்பர் எப்பவுமே ரூம்குள்ளேயே தான் இருப்பாரு, வெளியே வரமாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பர்ஃபெக்ட் சொல்லியிருப்பாரு. கப்பர்ன்ற பேர்ல தான் அப்பா இருக்காருன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. கப்பரை பார்க்கணும்னு விசாரிக்கிறாரு. இப்ப அப்பாவை நேரடியா பார்த்துட்டாரு. சந்தோஷமா அப்பா கிட்ட பேசுறாரு. உங்களை மாதிரியே இருக்க மார்கோவோட உயிருக்கு ஆபத்து இருக்குப்பா, நம்ம எப்படியாவது மார்கோவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்பத்துல இருந்து ஹீரோவும் அப்பாவும் சேர்ந்த மாதிரி தான் எல்லா பிளானையும் போட்டிருப்பாங்க. அப்படிதான் மார்கோவோட உயிரை காப்பாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ நான் தான் கொலை பண்ணன்ற மாதிரி பழியை ஏத்துக்கிட்டாரு. இவர் பழியை ஏத்துக்கிட்டதுனால இவரை தான் வெளியே அனுப்ப போறாங்க. இவனை வெளியே அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்க. அதனால ஹீரோ இருக்காருல, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப போறாரு. வெளியே போய் நிறைய கொலைலாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க கத்தியெல்லாம் தந்து அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோனோட அப்பா கிட்ட கெட்ட ஒரு மாதிரியே நடிச்சிட்டு இருக்காரு. அதனால அப்பாவும் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. ஹீரோன் இவரை காப்பாத்துறதுக்காக தான் பொய் சொன்னதா சொல்றாங்க. நீ பொய் சொன்னதை உண்மையாக்கிடலாம் அப்படின்ற மாதிரி இவரை ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.